அடுத்ததாக அல் மதரசத்துல் நூரியா ஜும்ஆ பள்ளி மற்றும் மதரசத்துல் நூரியா ஏற்பாட்டின் கீழான பிரியாவிடை நிகழ்விற்கான வரவேற்புரை மற்றும் அல் மதரசத்துல் நூரியா சார்பான அதிபர் உரையினை வழங்கிட மதரசாவின் அதிபர் அல் ஷைக் எம்எம்எம் சாஃபிர் மதனி அவர்களை இவ்விடம் அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். அல்லாஹு தஆலாவுக்கே எல்லா புகழும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. இங்கே இந்த பிரியாவிடை வைபவத்துக்காக வருகை தந்திருக்கக்கூடிய ஜும்மா பள்ளியினுடைய தலைவர் உட்பட நிர்வாக அங்கத்தவர்கள், அதே போன்று பெற்றார்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், அதிபர்கள், மாணவர்கள், மாணவிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பிரியாவிடை நிகழ்வு எமது இந்த மதரசாவை பொறுத்தவரையில், மதரசத்துன் நூரியாவை பொறுத்தவரையில் இதுதான் முதலாவது நிகழ்வு என்று நான் நினைக்கின்றேன். ஒரு நல்ல ஆரம்பம். இப்படியான நிகழ்வுகள் பெரும்பாலும் பாடசாலைகளில் நடைபெறுவது வழக்கம். என்றாலும் மதரசாக்களில் அந்த நிகழ்வுகள் நடைபெறுவது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே அதனை ஆரம்பித்து வைக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையில் எங்களுடைய இந்த மஸ்ஜிதுக்கும் மதரசாவுக்கும் பொருத்தமான ஒரு ஆலிம் தேவை என்ற அடிப்படையில் நாங்கள் நாடளாவிய ரீதியில் தேடிய பொழுது அன்வர் மௌலவி அவர்கள் எங்களுக்கு கிடைத்தார்கள். இந்த ஒரு குறுகிய காலத்தில், நான் நினைக்கிறேன் ஒரு 7 மாதங்கள் தான் அவர் எங்களோட இந்த மஸ்ஜிதிலையும் மதரசாவிலையும் இருந்திருக்காரு. ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருந்த மதரசா, அதே போன்று ஹிஃபுல் பிரிவு, இவைகளை பொறுப்பேற்று மிகச் சிறந்த முறையில் மாணவர்களை வழிநடாத்தி சென்ற அந்த பெருமை அவரை சாரும் என்பதில் ஐயமில்லை. சில சந்தர்ப்பங்களில் பாடசாலையில் காலை கூட்டத்தில் கிராத்துக்கு போடப்பட்ட குறிப்பிட்ட மாணவர் அல்லது மாணவி வரவில்லை என்று சொன்னால், நான் திடீரென்று ஒரு மாணவனை அழைத்து, இங்கே ஹிஃபுல் பிரிவிலே இருக்கக்கூடிய ஒரு மாணவனை அழைத்து போதுமாறு சொன்னால் மிக அழகாக, திறமையாக, எந்த பயமும் அச்சமும் இல்லாமலுக்கு தெளிவாக தஜ்வீத் முறைப்படி அந்த இடத்தில் ஓதுவதை நான் அவதானித்திருக்கின்றேன். எனவே அது இந்த ஹிஃபுல் பிரிவினுடைய அங்கு எடுக்கப்பட்ட முயற்சியினுடைய தாக்கம்தான் அது என்று சொல்ல இயலும். அடுத்ததாக இந்த இடத்துல, இந்த ஊருக்கு, இந்த மஸ்ஜிதுக்கு, மதரசாவுக்கு பொருத்தமான ஒரு ஆலிமாகவும் இந்த இடத்தில் அவர் இருந்திருக்கின்றார் என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதே போன்று எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் மனம் தளராமலுக்கு, மனம் கூசாமலுக்கு, எந்த ஒரு பொறுப்பையும் எடுத்து அதை முன்னின்று செய்யக்கூடிய ஒரு நல்ல முன்மாதிரியையும், அவரிடத்தில் ஒரு அனுபவம் அது தொடர்பாக இருந்ததையும் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. அந்த அடிப்படையில் இந்த இடத்திலிருந்து அவர் செல்வது எங்களுக்கு கவலையை தந்தாலும்,
தன்னுடைய மேற்படிப்புக்காக வேண்டி அவர் செல்கின்றார் என்ற அடிப்படையில் அவருக்காக நாங்கள் மஸ்ஜித் சார்பாகவும் மதரசா சார்பாகவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அவருடைய வாழ்க்கையில், அவருடைய எதிர்காலத்தில், அவருடைய ஆரோக்கியத்தில் அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக, அருள் புரிவானாக என்று கூறி முடிக்கின்றேன். இதன் பின்னரும் அவர் எங்களுடைய இந்த ஊருக்கு, மஸ்ஜிதுக்கு, மதரசாவுக்கு பங்களிப்புகளை செய்ய வேண்டும், தொடர்புகளோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.